viewers, welcome to Shriya's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம one pot vegetable rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் புலாவ் டேஸ்ட்ல வரும். பட் இது எங்காத்துல பண்ற ரெசிபி ஈஸியா பண்றதுக்கு. சோ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ண போறோம். This is a small grain rice. யூசுவலா பிரியாணி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவா. அதை வந்துட்டு ஒரு 10 to 15 minutes தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். It is a very flavorful rice. அதுக்கப்புறம் 150 grams each of beans, carrot and potatoes வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ், ஒரு 3 க்ரீன் சில்லிஸ், அப்புறம் ஒரு 1 லார்ஜ் சைஸ் டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர், ஃபைன்லி சாப்ட் மின்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு. இதை வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு மிக்ஸ்டராக கிரைண்ட் பண்ணிப்போம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தவிர நார்மலாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு, இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு குக்கர் வந்து சுட பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயில், அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு பொருளாக தாளிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள், ஹோல் மசாலாஸ், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா தாளிக்கு வந்து பொரிஞ்ச உடனே க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுவும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ், இப்போ ஆனியன்ஸ் வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா சாட்டே பண்ணியிருக்கோம். சாட்டே பண்ணோடனே அது பார்த்தோன்னா நல்லா டிரான்ஸ்லூசென்ட்டாக ஆனியன்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோஸ் ஒரு இதே மாதிரி ஒரு 2 to 3 minutes வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம டொமேட்டோஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் சாப் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிவ் இட் அ நைஸ் மிக்ஸ் டுகெதர். ஸோ இப்போ நம்ம போட்டது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அது ஒரு 1 to 2 minutes. இட் இஸ் ஜஸ்ட் டு இன்டகிரேட் எவ்ரிதிங் டுகெதர். ஸோ இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 8 to 10 cloves ஆஃப் கார்லிக், ஒரு 1/2 inch பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் ஒரு 3 க்ரீன் சில்லிஸ், ஒரு 8 க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் அதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அதை வச்சு நம்ம அரைச்சிருக்கோம். தேங்காயும் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 மூடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு அரைச்ச மிக்சரை நம்ம வந்துட்டு நம்ம போட்ட காயோடு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒரு 3 to 4 minutes சாட்டே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ சைட்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த எண்ணெய் நல்லா இந்த கிரேவிலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இதுதான் ஸ்டேஜு. இது வந்து வதங்கினது போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த நறுக்கி வச்ச கொத்தமல்லி அண்ட் புதினா, இது நம்ம ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரைஸ் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நைஸ் மிக்ஸ் டுகெதர். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சோப் பண்ணி எடுத்து வச்சுத ரைஸ், தட் இஸ் ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ அந்த ரைஸ் வந்து நம்ம ஒரு 2.5 cups ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு டபுள், அதாவது 5 cups ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம சொன்ன ரெசிபி வந்துட்டு 2.5 cups ஆஃப் ரைஸ் அண்ட் 5 cups ஆஃப் வாட்டர். திஸ் கேன் சர்வ் ஃபார் 5 to 6 people. பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் வந்து நம்ம கிளறும் போது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சின்ன ரைஸ் இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ அதை மட்டும் நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர்.
ஆர் 5 cups எதை வச்சு மெஷர் பண்ணோமோ அதுலேயே டபுள் த வாட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வதங்குற வாசனை வந்து நல்லா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பை ஆட் பண்ணி இது வந்து ஒரே ஒரு கொதி வரணும். கொதி வந்த உடனே நம்ம மூடி வச்சா நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது நல்லா பாயில் ஆகுது நம்மளுக்கு தெரியறது. ஸோ வந்துட்டு இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடணும். ஸோ யூஸ்வலாக எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் வந்து எவ்வளோ உப்பு ஆட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். அது இந்த எல்லாமே நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு 1 pot ரைஸ் வைக்க போகிறோம்னா அதுக்கு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் நம்ம எவ்வளோ உப்பு ஆட் பண்ணியிருக்கோமோ அது வந்து நார்மலாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஸ்லைட்லி ஜாஸ்தி இருக்கணும். இதை நம்ம ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லைட்லி ஜாஸ்தி இருந்தால் அதுக்கப்புறம் ரைஸ் ஆன அப்புறம் அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லைட்லி ஜாஸ்தி இருக்கும்போது அதோடு நம்ம உப்பு போடுறது நிறுத்திக்கலாம். ஸோ போட்டுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி நார்மலாக குக் பண்ணுற மாதிரி ஒரு 2 to 3 விசில்ஸ் அந்த எல்லார் வீட்டு குக்கரை பொறுத்தோம் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் போட்டு குக் பண்ணலாம். இப்போ ஒரு 2 விசில்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா நல்லா வந்து நம்ம போட்ட ரைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃபைன் கிரெயின்ஸாக வந்திருக்கு. ஸோ வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண 1 pot வெஜிடபிள் ரைஸ் இன்றைக்கி ரெடி ஆகிடுது. நம்ம வந்து கார்னிஷ் வித் கொரியாண்டர் சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அக்கம்பனிமெண்ட்டாக நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் அண்ட் அனியன் ரைட்டா சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அனியன் ரைட்டாக்கு வந்து திக் கர்ட் எடுத்துகிட்டு ஃபைன்லி சாப்ட் அனியன்ஸ் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு garnish it with chaat masala. So this will be really good. It will go well with this rice. So 1 pot rice is ready.